ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அயலான் ஃபோட்டோ வரைங்க ப்ரோன்னு ரொம்ப நாளாக கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவரோட டார்ச்சர் தாங்காமல் தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிராயிங்கை வந்து நம்ம வெறும் அவுட்லைன் போட்டு அந்த ஹேச்சிங் மெத்தட் வச்சு நம்ம ஷேட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு டிராயிங் மெத்தடு வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா, அந்த அவுட்லைனை ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பேன். ஸோ அதுக்காக வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேஸை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன், எந்த இடத்துல ஃபேஸ் வரைஞ்சா கரெக்டாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஐலேருந்து நான் வந்து டிராயிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் பார்க்குறதுக்கு இது வீடியோவில் சின்னதாக தெரியலாம். ஸோ நான் வரைஞ்சது என்னமோ கொஞ்சம் பெரிய டிராயிங்காக தான் நான் வந்து இந்த டிராயிங்கை வரைஞ்சேன். ரொம்ப டைம் வேறு இழுத்துச்சு. அது இல்லாமல் ஸோ அதெல்லாம் விடுங்க, நம்ம டிராயிங் பார்க்கலாம். ஸோ கண்ணை பேஸ் பண்ணி அப்புறம் வந்து நோஸை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் லிப்ஸை வந்து வரைஞ்சாச்சு. லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நம்ம மைண்டு தான் ஹெல்ப் பண்ணோம். அதாவது மைண்டு நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு பாட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம கணிச்சு வரைய முடியும். ஸோ ஹேருக்கும் அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டிராயிங்கில் டோட்டலாகவே இந்த மெக்கானிக்கல் பென்சில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். வேறு எந்த ஒரு பென்சிலும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அங்கங்கே தப்பாகும், ஒரு சில இடத்துல நான் வந்து அழிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஷர்ட்டை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் கீழே. ஸோ இந்த மாதிரி ஷர்ட்டை வரைகிறப்பவும் சரி, அந்த சின்னுக்கும் அந்த ஷர்ட்டோட காலர் இருக்குல்லையே அந்த இடத்துக்கான கேப் வந்து நான் பார்த்து வரைகிறேன். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட், அதாவது ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் நீங்கள் வந்து பழகணும் அப்படின்னாக்கா ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து டிராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் வந்து நல்லாவே வரும்னு சொல்லலாம். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தவறு நடக்கலாம். ஸோ நானே இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் நல்லா க்ளீனாக ஓரளவுக்கு வரைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த அவுட்லைனில் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடே வரமாட்டேது ப்ரோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நீங்கள் சின்ன சின்ன பார்ட்டாக வரையுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படம்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹீரோ, ஹீரோயினி, அப்புறம் வந்து இந்த ஆக்டரோடைய ஃபோட்டோலாம் வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த பார்ட் அதாவது இம்ப்ரூவ் ஆகிறது வந்து உங்களுக்கே நோட்டீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அவுட்லைன் பற்றின அந்த பேசிக்கான எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னாக்கா, அவுட்லைனில் வந்து நம்ம பேசிக்கில் இருந்து பர்ஃபெக்டாக எப்படி அவுட்லைன் போடணும் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து அவுட்லைனில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அவுட்லைனில் நல்லா எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாலாம் உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் சிவகார்த்திகேயனை வரைஞ்சி முடிச்சுட்டு ஏலியனோட ஃபேஸுக்கு போயிருக்கேன். ஏலியனோட ஃபேஸில் சிவகார்த்திகேயனோட ஃபேஸாச்சும் பரவாயில்ல, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சாச்சு. இந்த ஏலியனோட ஃபேஸை நானே கொஞ்சம் திணறிட்டேன்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பொறுமையாக தான் வரைஞ்சினேன். இந்த ஏலியனோட ஃபேஸு அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை. மற்றபடி இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணால் வந்துடுச்சு. இந்த வீடியோவில் பார்க்க தான் உங்களுக்கு ஸ்லோவாக தெரிஞ்சிச்சு, அதாவது ஸ்பீடாக தெரிஞ்சிச்சு. நான் வரையும் போது ரொம்பவே ஸ்லோவாகவே மாறி போயிடுச்சு நான் வரைகிறப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் முடிச்சுட்டு இப்போது அந்த பென்சில் வச்சே நான் வந்து சும்மா ஒரு பேசிக் ஷேட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹேச்சிங் மெத்தட் ஷேடு. ஸோ அதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய கண் டார்க்கர், அப்புறம் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷேட்லாம் சும்மா லைனாக போடுவாங்க இல்லையா, அதுதான் ஹேச்சிங் மெத்தட் ஷேடிங்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ நமக்கு பென்சில் இருக்கிறதுனால ஈஸி தானே, இந்த தாடியெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுவும் நம்ம இந்த பென்சில் வச்சு தான் நம்ம நிறைய போர்ட்ரேட்டுக்கெலாம் நம்ம போடுவோம். ஸோ அதனால் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த காலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹேச்சிங் ஷேடிங், இந்த ஹேச்சிங் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. டார்க்கரான இடத்துல நிறைய லைன்ஸ் வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல கம்மியான லைன்ஸ் போடணும். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் லைட்டாக நம்ம ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி அந்த லைன்ஸ்லாம் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஷேடிங். ஸோ இப்போ ஷர்ட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா கூட தெரியும், டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல அந்த டார்க்கான லைன்ஸ் போடணும். இதே நம்ம ஷேடிங் பண்ணுறப்ப நம்ம டார்க்காக ஷேடிங் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு பென்சில் வச்சு சும்மா அவுட்லைன், அதாவது அந்த அவுட்லைனே கிறுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கு கிடைக்கலையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கில் வந்து நான் சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஏலியன் இருக்கார் இல்லையா, இவருக்கு நான் கூட என்னமோ நினச்சேன் இந்த அயலான் படம் வரும்போது. ஸோ ஏலியன்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா கெத்தாக போகும் படம் அப்படி இப்படின்ட்டு பார்த்தாக்கா ஏதோ அந்த இவர் ஜேம்ஸ் கேமரனுடைய ஈடி த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னு ஒரு படம் ஹாலிவுட்டில் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க படத்துக்குள்ளே. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சீன் ஒரு சிலதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹாலிவுட் படத்துலேருந்து விட்டு அடிச்சிருக்காங்க. சரி, தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்களா ட்ராயிங் சேனல் ஆரம்பிச்சுட்டு மூவி ரிவ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான். நமக்கு மூவி ரிவ்யூ வேறு ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். போகட்டும், ஃபஸ்ட்டு இந்த சேனல் நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும். ஸோ இந்த டிராயிங் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள்.
இந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அவுட்லைன்லாம் போடணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நல்லா கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா. வரட்டுமா?